ஹாய் கைஸ், வெல்கம் டு தாட்ஸ் ஆஃப் நிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் பற்றி ஆல்ரெடி பேசிக்காக சொல்லியிருக்கோம். இன்னைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், எவ்வளோ ஃபீஸ், அது எல்லாமே லைவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கோ. கூகுள் போய்ட்டு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ண உடனே நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்ங்கிற ஒரு இது ஓப்பன் ஆகுது. அதை வந்து கிளிக் பண்ண உடனே அனதர் வெப்சைட் வந்து என்ட்ரு ஆகுது. இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு காலம் வந்து ரன் அப் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியோட நியூ யூசர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து ப்ரீவியஸாகவே வந்துட்டு நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம், இப்போது அகைன் வந்துட்டு அப்ளை பண்ணுறோன்னா அதுக்கு வந்து லாகின் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நியூ யூசர் தான், இதை ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறோம். நியூ யூசர் கொடுத்து உள்ள போகலாம். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து அந்த ஸ்டார் மார்க் போட்டதை வந்து மெயினாக ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தனியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு எல்லாம் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுக்க போகிறோம். ஓகே, என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் வேணும், நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இன்கேஸ் கோவிட் டைமில் வந்துட்டு யாராவது டியூட்டி பார்க்குறாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டிக்ளரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகும். பேமெண்ட்லாம் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது கரெக்டானு வந்து செக்கிங்காக கேட்கும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் பண்ண போகிறோம். இதை தான் இந்த ஃபஸ்ட் பேஜில் எல்லா டேட்டாஸையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகே, எல்லா இதுக்கும் வந்து டிக்ளரேஷனுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணலாம். நேம் ஃபஸ்ட் எடுத்தோடனே இது வந்து மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன். பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து மேஜராக நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நேமு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அது இதுன்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ டேட் ஆஃப் பர்த், நேம் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதில் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு ஆக்டிவில் இருக்க ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு வந்து கொடுங்க. தென் ஓடிபி வரும். ஓடிபி எல்லாம் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு என்டர் ஆகலாம். இதை வந்து லைவில் பார்த்துடலாமா? நேம், அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆர் எனி அதர்னா கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற டேட்டா, இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்குது. ஓகே கைஸ், ஆக்சுவலாக லைவில் போயிட்டுருக்கனால நடுவில் நிறைய இன்ட்ராக்ஷன். எல்லா டேட்டாவையும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகும். யூசர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம லாகின் பண்ணி நமக்கு ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அந்த யூசர் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ண உடனே நமக்கு அகைன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி. அதை வந்துட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஓகே அண்ட் தென் கண்டினியூ. தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸோட பேஜ்க்கு வந்து போயிடும்.
அதில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க டேட்டாஸு ஃபாதர்ஸோட டேட்டா மற்றதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் வந்து கொடுக்கணும். ஹிந்து இது இருந்தால் இருந்தாலும் உங்களோட இது கொடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இருந்தால் இருக்கேன், இல்லைன்னா இல்லை. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து இது பண்ணலாம். ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் தென் பாஸ்போர்ட். ஓட்டர் ஐடியோட டேட்டாஸ் வந்து நம்ம இப்போ என்டர் பண்ண போகிறோம். ஓட்டர் ஐடியோட டேட்டாஸ் என்டர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை அப்ளை பண்ணி வாங்கினதோட சரி, இப்போ தான் எடுத்து நம்பர்ஸ்லாம் பார்க்குறோம். நம்பரே எங்கே இருக்குன்னு தெரியல. இதுவாக நம்மளுடைய பர்மனன்ட் அட்ரஸ். அட்ரஸோட பேசிக் டேட்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிக் என்ன, ஸ்டேட் என்ன, இந்த பேசிக் டேட்டாஸ்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி பிடிக்கும். ஜஸ்ட் சில்ட்ரன் என்டர். ஆனால் கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டாலும் ரிட்டன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். மதர் தமிழ். இன்கேஸ் வேறு ஏதாவது இருந்தால் அது ஒன்று என்டர் கொடுத்துக்கோங்க. சரி வந்து தமிழ். நெக்ஸ்ட் மூவ் ஆனாச்சு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th காலேஜஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். டென்த்தோட மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா 2016. இங்கிலீஷ் மீடியம். உங்களுக்கு என்ன மீடியமோ நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு 10th மார்க் ஷீட்டில் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணுங்க. அப்படி தமிழ் வந்து இதில் ஒரு பாட்டாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ். கீழே வந்து க்ரீன் கலரில் ரிசல்ட் ஃபீல்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் கொடுத்துறாதீங்க, ஏன்னா நான் கொடுத்தேன். 12th வந்து 2018 குவாலிஃபை ஆகும். இது மார்ச் 2018. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழை வந்து ஒரு பாட்டை படிச்சிருப்பாங்க. ஆமாம் படிச்சிருப்போம். அது வந்து இன்ட்ரோ பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோவா இல்லை டாக்டரேட்டா, அது எல்லாமே டேட்டாஸ் கொடுத்துக்கோங்க. யூனிவர்சிட்டியோட நேம், யூனிவர்சிட்டி டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. மீடியம் இங்கிலீஷ்.
காலேஜோட காலேஜ் இப்போ முடிச்சோம். காலேஜோடது டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். பட் ஆனால் 23 வெளியே வந்தோம். ஆனால் 2022 நாங்கள் வெளியே வந்த மாதிரி நமக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. இதை தான் நம்ம என்டர் பண்ணுவோம். டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் அதில் டேட்டா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாவை கரெக்டாக என்டர் பண்ணணும். 2023 நவம்பர் மந்த்து 30 pharmacy council number. ஓகே, சர்டிஃபிகேட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதை என்டர் பண்ணணும். 38 கார்டு வந்து பர்மனெண்ட்டாக ரெனியூவலான்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நமக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ரெனியூவல் தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு டைமிங் 2025 இருக்கிறது தான் இருக்குது. பிஜி கிராஜுவேட் வந்து ஏதாவது டிகிரி ஒரு டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமில் படிச்சிருக்கிறதுக்கான ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரி தான். அது வந்து தமிழ் மீடியமில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா கோவிட் டியூட்டியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான இது வந்து எஸ் கொடுங்க. அதுக்கான ரிசர்வேஷன் வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அட்லாஸ்ட் கடைசியாக ஒரு ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி க்ராப் பண்ணி எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணியாச்சு. ஆல்ரெடி இருக்க ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கன்வெர்ட் மூலிமா ஆன்லைன்லேயே எல்லா ப்ராசஸும் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஷாப்புக்கும் போய் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கல. அதை வந்து ஒரு பிக்சல் சைஸ்க்கு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். லெட்ஸ் சீ. இட்ஸ் நைஸ். Oh my god. At last வந்து ஓகே, இதுலேயுமே நம்ம ஃபோட்டோஸ் வந்து இது பண்ணுறோம்ல, அது வந்து ஏதாவது ஒரு நேம் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறப்போ அதோட பிக்சல் சைஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் தென் அதோடைய நேம் வந்துட்டு உங்களுடைய நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பேஸஸ் இருக்கக்கூடாது. அகெயின் நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. ஸ்பேஸ் இல்லாமல் நேம் வந்து ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா புதுசாக வந்து சொல்கிறீங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன சொல்ல போகிறோம்? அட்லாஸ்ட் பண்ணி முடியும். சக்ஸஸ். சேவ் அண்ட் கண்டினியூ. அட்லாஸ்ட் ஃபோட்டோ செக்ஷன் முடிஞ்சு. அடுத்தது வந்து சிக்னேச்சர். திரும்ப நமக்கு ஒரு கேப் வேணும். ஏன்னா சிக்னேச்சர் போட்டு ஃபோட்டோ இது பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த பிக்சல் சைஸ் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 KB வந்து மேக்ஸிமம் சைஸு. ஓகே, மினிமம் சைஸ் வந்து 10 KB அண்ட் மேக்ஸிமம் சைஸ் வந்து 30 KB கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஜேபிஜி அண்ட் பிஎன்ஜி இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் இல்லாமல் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் ஆயிரும். சிக்னேச்சர் வந்து கிளியராக இருக்க மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். இஃப் நாட் கிளியர் போர்ட்லேருந்து கூட ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளியரான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, அட்லாஸ்ட் ஃபைனலி வந்துட்டு சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் தென் இன்னொரு சர்டிஃபிகேட் ஏதோ இருந்துச்சு, செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார்மசி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி ப்ராப்பராக இது வந்து அவங்க கொடுத்துருக்க சைஸ் வந்து என்னென்னா 60 KB வந்துட்டு 60 KBலேருந்து 5 MB வரைக்கும் இருக்கணும்.
இது வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஃபைல் நேம் வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. லைக் நேம் மட்டும் இது பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். லைவில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்லோட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகிடுச்சு. திங்க் அப்லோட் ஆகிடுச்சு. Okay, done. Next, and finally PC certificate, registration certificate upload. கன்ஃபார்மாக நான் நம்ம ரினியூவல் பண்ணுறோம். ரினியூவலுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டாங்க, அப்போ பார்ப்போம். ஓகே, அட்லாஸ்ட் ஃபைனலி கம்ப்ளீட்டு. இப்போ வந்து நம்ம ப்ரிவ்யூ பார்த்துட்டு பேமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ஃபார்மசிஸ்டுக்காக டிக்ளரேஷனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நோட் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம என்டர் பண்ணியிருக்கிறது எல்லா டேட்டாஸும் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஓகே, ஏதாவது நம்ம ஃபால்ஸாக இது பண்ணியிருந்தால் நம்ம எலிஜிபிள் இல்லை. அதனால் கரெக்டான டேட்டாஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கண்டிஷன் ஓகே. மற்ற டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, அவங்களாம் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் ஆர் எனி அதர் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்க டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் கேசஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கிரிமினல் கேசஸ் அகெயின்ஸ்டாக ஃபைல் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தெர் வாஸ் நோ கிரிமினல் கேஸ் அண்ட் தெர் வாஸ் நோ விஜிலன்ஸ் கேஸ். ஏதாவது கேசஸ் வந்து இருக்கக்கூடாது. இது காமன் கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி. ஓகே, எல்லாமே படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்து டிக்ளேர் பண்ணிடலாம். சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணது ஒரு டைம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறது வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு இது இருக்குது, அதில் வந்து செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வெரிஃபை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்து சேவ் கொடுத்துடணும். அதே மாதிரி எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து சேவ், வெரிஃபை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சேவ். ஓகே, இப்போ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து வெரிஃபை கொடுத்து சேவ் கொடுத்துருக்கோம். எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு லேப்பில் ரன் ஆகுறது ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். மற்றது எல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி. பேமெண்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் ரிசிப்ட் வந்து வரும். அந்த பேமெண்ட் ரிசிப்ட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் தட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஹால் டிக்கெட் இதுக்கப்புறம் தான் வரும். ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், எம்ஆர்பி வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு லைவில் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டே கனெக்டட். பாய் காய்ஸ்.